ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஜான் தமிழன் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூயா பாஸ் தான் ஸ்பின் பண்ண போகிறோம். கரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 1 பூயா பாஸ் வேறு வந்திருக்கு. ஸோ அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நம்மகிட்ட இருக்கிற டைமண்டில் அந்த பூயா பாஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பூயா பாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ரிங் ஈவெண்ட்டை நம்ம இப்போ ஸ்பின் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த பூயா பாஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா, இந்த ரிங் ஈவெண்ட்டில் தான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். நம்மகிட்ட ஆல்ரெடி 43 டோக்கன் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 47 டோக்கன் இருந்துச்சுன்னா நம்ம இந்த பூயா பாஸை எடுத்துடலாம் மக்களே. கிட்டத்தட்ட நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 47 டோக்கன் வேணும். மொத்தம் 90 டோக்கன் இருந்தால் இந்த பூயா பாஸு இதை வந்து எடுத்துடலாம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற டைமண்டில் அது வந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்டோபர் மந்தோட பூயா பாஸு பார்க்க எப்படி இருக்குது, ஒருத்தான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம போயிட்டு ஸ்பின் பண்ணலாம். ஓகேவா, நமக்கு லக் இருக்கான்னு தெரில, கிடச்சா தான் கிடைக்கும். எனிவே, ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டில் தான் கொடுக்குறாங்க. எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க. இந்த பூயா பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மின்னல் மாதிரி பண்ணியிருக்காங்க. மின்னல், இந்த லைட்னிங் எஃபெக்ட் மாதிரி. ஓகே, நல்லா தாங்க இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா டைமர்லாம் ஓடுது. ஃபீமேல் பண்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் மேல் பண்டில் தான் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸமேட் ஸ்கின்னு கொடுக்குறாங்க. போன வாட்டி கார் 98, இந்த வாட்டி எக்ஸமேட்டு பரவாயில்ல. பார்த்திங்கன்னா ஸ்கின்னு நல்லா தாங்க இருக்குது, நல்லா ஜொலிக்குது. ஆனால் பவர் ரேஞ்சு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. இந்த பூயா பாஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வைஸாக நல்லா இருக்குது. மற்றபடி ரொம்ப ஆஹா ஓஹோன்னு அளவுக்குலாம் இல்லை, இருந்தாலும் போடலாம். பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேனர் கொடுக்குறாங்க. இது ஒரு ஓசியாக கொடுக்குறாங்க மக்களே. ஸோ வந்து பூயா பாஸ் போடலாம் கூட உங்களுக்கு நிறையா ஓசியாக கிடைக்குது. ஸோ அதெல்லாம் மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இது ஒரு கிரனேடுக்கான ஸ்கின்னு. ஓகே, இன்வைட் பண்ணுறாங்களே. ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா ஒரு கிரனேடுக்கான ஸ்கின்னு நார்மலாக தாங்க இருக்குது, ஒரு வயலட் கலராக ஜொலிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னது, 40வது லெவலில் ஒரு என்னது இது, லூட் பாக்ஸ் மக்களே. ஒரு லூட் பாக்ஸு போய் சொல்லக்கூடாது, உண்மைக்கே வந்து ரொம்ப தரமாக இருக்குது. அப்படியே ஜொலிக்குதுங்க. இந்த தண்டர் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனால் 50வது லெவலில் எக்ஸமைட்டை நமக்கு பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஓகே, பார்த்தீங்களா, எக்ஸமைட் நமக்கு பர்மனெண்ட்டாக கிடச்சிரும். நல்லா தான் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே போயிடலாம். நான் ஒரு சிலது மிஸ் பண்ணியிருப்பேன், அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஓகேவா, ஏன்னா எனக்கு அது ஸ்க்ரீன் டிம்மாக தாங்க இருக்குது, ஃபோன் கொஞ்சம் டிஸ்பிளே ப்ராப்ளம். எனிவே, ஸோ பார்த்திங்கன்னா 70 இல்லை, ஓகே 60வது லெவலில் இந்த ஒரு பாராசூட் கொடுக்குறாங்க. ஓகே, நல்லா தாங்க இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவையில்ல ஐட்டம்ஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுக்குறாங்க 70வது லெவலில். தொப்பி கொடுக்குறதா தான் சொன்னாங்க. பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைலு அண்டு வந்து இது வேறு மாதிரி ஒரு தொப்பி இருந்துச்சுங்க. நான் ஒரு ரிவ்யூவில் பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு தொப்பி இருந்துச்சு. ஆனால் வந்து கொண்டு வரும்போது இந்த தொப்பி கொடுத்துருக்காங்க. எனிவே, அதை விட இது நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தராங்க மக்களே. நீங்கள் பூயா பாஸ் போடலன்னா கூட இதை எடுத்துக்கலாம். அண்டு 70வது லெவலில் இந்த ஒரு பேக் பேக் ஸ்கின்னு தராங்க. பார்த்திங்களா, மின்னல் அடிக்குது, அப்படியே மழை பெய்யுது மக்களே. அப்படியே சூப்பராக இருக்குது, எஃபெக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படியே வந்தீங்கன்னா 80வது லெவலில் இந்த ஸ்கேட் போர்டு ஸ்கின்னை நமக்கு ஃப்ரீயாக தராங்க. அண்டு இந்த பூயா பாஸ்லேயே நிறையா பேருக்கு வந்து எமௌண்ட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து இந்த பூயா பாஸில் எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். ஸோ வந்து அந்த எமௌண்ட் உங்களுக்கு காமிக்கிறேருங்க. அப்படியே 90வது லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமௌண்ட்டு ரைன் ஆர் ஷைன்னு சொல்லிட்டு ஒரு எமௌண்ட்டு பார்த்திங்களா, தரமாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குங்க. மழை பெய்யுது இழுத்தோன்னே, அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி இழுத்தோன்னே அப்படியே வெயில் வந்துடுச்சு. ஸோ அப்படியே சந்தோஷமாக சுற்றுறாங்க. ஓகே, இந்த பூயா பாஸில் இந்த எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக தான் இருக்குது. இந்த எமௌண்ட்டுக்காகவே இந்த பூயா பாஸ் போடலாம். ஸோ இந்த எமௌண்ட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா தரையில் அப்படியே புல்லெல்லாம் முளைக்குது. ஸோ அதை நம்ம கேமில் போடும்போது நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த 100வது லெவலில் இந்த பூயா பாஸோட மேல் பண்டில் பார்த்திங்கன்னா நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க. இந்த பண்டில் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இந்த பேண்ட்டு தான் நிறைய பேருக்கு பிடிக்கல, எனக்குமே பிடிக்கல. இந்த பேண்ட்டு ஒரு மாதிரி இருக்குங்க. மற்றபடி சட்டை சூப்பராக இருக்குது. அப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது, ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஷூ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான பண்டில் தான். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் டைமர் ஓடுது. சூப்பராக இருக்குங்க. இந்த பண்டில் வந்து போடலாம், இந்த பூயா பாஸு. ஸோ இதை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 399 டைமண்ட் வேணும். ப்ரீமியம் போடணும்னா வந்து உங்களுக்கு 900 டைமண்ட் வேணும். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறதோ 200 டைமண்டு. ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி 43 பூயா பாஸ் டோக்கன் வேறு இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்பின்னிங்குள்ளே போயிடலாம். ஓகேவா, எல்லோரும் வந்து ஸ்பின்னிங் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட 200 டைமண்ட் இருக்குது. ஸோ அந்த 200 டைமண்டில் இந்த பூயா பாஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 டோக்கன் வேணும். ஸோ நமக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வந்து இன்னும் லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் கேட்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் மாற்றிக்கலாம், அப்புறமா கிளியர் கேட்ச் பண்ணலாம். ஆடம் கேரக்டர் வச்சுட்டு போகலாம். அப்படின்னா தான் நம்புவாங்க நம்ம கொஞ்சமாச்சும் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு.
இவன்கிட்ட ஒன்றுமே இல்லைடா, இவனுக்கு பாவண்டா கொடுத்துடலாம்டா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆடம் வைக்கலாமா நுல்லா வைக்கலாமா? ஆடம் வச்சுக்கலாம். சாரி, வந்து இந்த பொண்ணு கேரக்டர் வச்சுக்கலாம், நுல்லா கேரக்டர் வச்சுக்கலாம். உங்களை தாங்க நம்பியிருக்கேன், எப்படியாச்சும் அந்த இதை எடுத்து கொடுத்துருங்க. இப்போ கையில் இந்த கத்தி ஸ்கில்லாம் வச்சா நம்ப மாட்டாங்க. கத்தியை வந்து அன்னைக்கு பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செக்குலாட்டில் சுத்தமான ஒரு பாட்டாக மாறிட்டோம். இந்த காஸ்டியூம் போட்டு போனால் நமக்கு அந்த போயா பாஸ் கொடுப்பாங்கன்ட்டு நம்பலாம். ஓகேவா? பாட்டு காஸ்டியூம் போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கிளியர் கேட்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சும்மா தான் பண்ணுவாங்க, இருந்தாலும் பண்ணி பார்ப்போம். வெப் கேட்சா? கிளியர் கேட்ச் பதிலாக வேறு எதாவது சாழ்த்திட போகிறேன். கிளியர் கேட்ச் இதாங்க, கிளியர் கேட்ச் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து ஐடி லாக் அவுட் பண்ணிட்டு உள்ளே வரலாம். இந்த மாதிரிலாம் பண்ணால் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம், மற்றபடி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. கிளியர் கேட்ச் பண்ணிட்டோம், காஸ்டியூம்லாம் மாற்றிட்டோம், ஐடி லாக் அவுட் பண்ணிட்டு இப்போ லாகின் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி போயா பாஸ் கிடைக்குமான்னு தெரிலங்க. நம்மகிட்ட வேறு 200 டைமண்ட் தான் இருக்குது. அவ்வளோதான் மக்களே. ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணிட்டோம், ஐடி வந்து திரும்ப உள்ளே வந்துட்டோம். நம்ம எல்லாமே பண்ணிட்டோங்க, எல்லாமே பண்ணிட்டோம். காஸ்டியூமை மாற்றியாச்சு, கிளியர் கேட்ச் பண்ணியாச்சு, ஐடி லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இருக்கிற 200 டைமண்டில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 47 டோக்கன் வேணும். ஸோ 47 டோக்கன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? கிடச்சிச்சின்னா பூயா பாஸ் போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா வந்து இதுக்கப்புறம் டாப்அப் பண்ணி அந்த பூயா பாஸ் எப்படியோ போட முடிஞ்சா போடுவேன். அப்படி போடுறதா இருந்தால் ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ போட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஓகேவா மக்களே? இப்போ இந்த பூயா பாஸ் போட முடியலன்னா நான் இதுக்கப்புறம் டாப்அப் பண்ணி போட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருவேன். இப்போ இருக்கிற டைமண்டில் கிடச்சிச்சுன்னா செம்ம லக்கு மக்களே. ஏன்னா வந்து 90 டோக்கன் வேணும், நம்மகிட்ட 43 இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா 47 டோக்கனு 200 டைமண்டில் நம்ம கிடைக்குதான் சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து கடைன்னு சொல்லிட்டு அழுத்திக்கலாம். ஓகேவா? தொடுறா. ஓகே, தேவையான அளவுக்கு நம்ம வந்து அழுத்திட்டோம். ஓகே மக்களே, அழுத்திட்டோம். இப்போ வந்து கோல்டு ராயில் ஒரு ஸ்பின்னு போட்டு வந்துடலாம். ஓகேவா? கோல்டு ராயில் ஸ்பின்னு போடுறதுக்கு அவ்வளோ ஸ்பின்னா என்னங்க இவ்வளோ டோக்கன் கேட்குறாங்க? 8000 கோல்டு காயின்னு அவ்வளோ வேஸ்ட் பண்ணுமா என்ன? வேண்டாம், நம்மகிட்டே இருக்கிறதே 12,000 கோல்டு இருக்குது. ஸோ ஒரு டோக்கனை ஒரு 2 ஸ்பின்னை போட்டாச்சு. இப்போ வந்து இந்த போயா பாஸ் ஸ்பின் பண்ணலாம் வாங்க. எடுத்தோன்னே ஒரு 5 டைமண்டு, சாரி 5 ஸ்பின்னு 40 டைமண்டில் போடுறோம். 3 1 கொடுக்குறாங்க. நம்மகிட்ட இப்போ 52 டோக்கன் வந்துடுச்சு. ஓகே, கொடுத்துருங்கடா. 52 டோக்கன் இருக்குங்க. இந்த 90 டோக்கன் வேணும் நமக்கு பூயா பாஸ் போடுறதுக்கு. மறுபடியும் ஒரு 5 ஸ்பின்னை போடலாம். யோ ப்ரோ இதெல்லாம் சத்தியமாக அநியாயம் ப்ரோ. ஆனால் 5 கொடுக்குறாங்க. என்னங்க இது? 5 டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க 5 ஸ்பின்னில். இப்படி போனால் நம்ம எப்படிங்க 90 டோக்கன் கலெக்ட் பண்ணுறது? என்னங்க இது அநியாயமாக இருக்குது. சரி ஓகே, இன்னும் ஒரு 5 ஸ்பின்னை போடுவோம். 3 2 3 10. டேய், ஒரு 10ஆச்சும் கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்களா மக்களே? 10 கொடுக்கவே மாட்றாங்க. 3 1 2 1 1 8 டோக்கன் கொடுத்துருக்காங்க 5 ஸ்பின்னில். அவ்வளோதான் மக்களே, என்னங்க பண்ணுறது? ஸோ சேட். 10 கொடுக்கவே மாட்றாங்க. 10 கொடுத்தாவாச்சும் பரவாயில்ல, 10 கொடுக்க மாட்றாங்க மக்களே. 10 கொடுத்தாவாச்சும் பரவாயில்ல, நமக்கு எதாவது கிடைக்கும். 10 கொடுக்க மாட்றாங்க. சரி ஓகே, இன்னொரு ஸ்பின்னை போடும். 10 கொடுத்துட்டாங்க மக்களே. ஒரே ஒரு 10 கொடுத்துருக்காங்க மக்களே. ஒரே ஒரு 10 கைஸ். இப்போ நமக்கு இருக்கிறது வந்து ஒரே ஒரு ஸ்பின்னு தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்பின்னில் வந்து கரெக்டாக வந்து நமக்கு எவ்வளோ வேணும்? இந்த 11 டோக்கன் வேணுங்க. 11 டோக்கனு இந்த 5 ஸ்பின்னில் கிடச்சிச்சுன்னா லக்கு. அப்படி இல்லைனா வந்து இந்த வீடியோவில் பூயா பாஸ் போட முடியாது. இதுக்கப்புறம் என்ன டாப்அப் பண்ணி இந்த பூயா பாஸ் எப்படியே போட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்மகிட்ட கரெக்டாக 11 டோக்கன் வேணும். இந்த ஒரு 5 ஸ்பின்னில் 11 டோக்கன் கிடைக்குமா? அதுதான் வந்து திக் நிமிடங்கள். ஓகேவா? வெறும் 5 ஸ்பின்னில் 11 டோக்கனா எப்படி கிடைக்கும்? கிடைச்சா லக்குங்க. பார்க்கலாமா? என்ன பண்ணுறது? ரொம்ப பயமாக இருக்குது. கிடைக்குமான்னு தெரியலையே. போடுறான் 5 ஸ்பின்னை. கிடச்சணும். 3 1 ஆட போங்கடா. டே நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. ஆனால் டே கரையனா நல்லாவே இருக்க மாட்டேறான். ஆனால் என்னங்க இப்படி பண்ணிட்டானுங்க? நமக்கு இன்னும் 4 டோக்கன் வேணுங்க. ஜஸ்ட்டு 4 டோக்கனு 86 டோக்கன் கிடச்சிருச்சு. 4 டோக்கன் இருந்தால் பூயா பாஸ் போட்டுடலாம். ஆனால் டைமண்ட் இல்லைங்க.
ஸோ வந்து 4 டோக்கன் இல்லாத காரணத்தினால் நம்மளால் இந்த பூயா பாஸை இப்போதைக்கு போட முடியல. ஆனால் எப்படியோ வந்து பூயா பாஸ் இந்த ரிங் ஈவெண்ட் முடியறதுக்குள்ளே 6 நாளைக்குள்ளே போட்டுருவேன் போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ போட்டுட்டு வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து உங்களுக்கு போடுறேன், இல்லைனா ஒரு ஷார்ட்ஸாக போட்டுறேன். ஸோ இதாங்க ஸ்பின்னிங் வீடியோ அண்ட் வந்து பூயா பாஸு. இந்த பூயா பாஸ் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணுறது பதிலாக வந்து நேரடியாகவே போட்டுருங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணால் கொஞ்சம் லக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமே கிடைக்குது. எனக்கு தான் லக்கு இல்லை போல். 86 டோக்கனுங்க, இன்னும் 4 டோக்கன் இருந்தால் கிடச்சிரும். ஸ்பின் பண்ண டைமண்ட் இல்லை. ஸோ எனிவே ஒரு 20 கிட்டத்தட்ட ஒரு 30 டைமண்ட் இருந்துச்சுன்னா நான் எடுத்துருவேன். ஸோ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஓகே மக்களே, போயிட்டு வரேன். இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோவை இதுவரை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு லெவலு. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம சேனல் நிறைய பேர் புதுசாக பார்க்குறாங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். ஓகேவா? அதுவரை நான் உங்கள் ஜான் தமிழன். டாட்டா, பை பாய்.